மீனா வீட்டுல எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பாத்துக்கோங்க, நான் எல்லாத்தையும் மூடிதான் வச்சிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என் மேல குறை சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு வாய் கொழுப்பு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருச்சு, வர வர சமைச்சோமா வீட்டு வேலை பார்த்தோமான்னு அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறாங்க மீனாவை. உடனே மீனா, தேவையில்லாம நீங்க எல்லாம் என் மேல பழிய போட்டீங்கன்னா அதெல்லாம் தாங்கிக்கணும்னு அவசியம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். நான் பண்ணாத தப்ப சொல்லி சொல்லி என் மேல திணிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயுமே. உடனே அங்க இருந்த முத்து, வாயமோடு, ரொம்பவே கொழுப்பு எடுத்து போய் பேசிட்டு இருக்காத, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பத்தி வாயாடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து அண்ணாமலை, எல்லாரும் வாய முடுங்க, நேத்து பிரச்சனை நேத்தே முடிஞ்சு போச்சு, மறுபடியும் இன்னைக்கு எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா, மாமா நேத்து நான் மூடி வச்சுட்டு தான் போனேன், ஆனா எல்லாரும் ஏமால பழைய தூக்கி போட்டாங்க, யார் பண்ணாங்கன்னு அவங்களே சொன்னாதான் தெரியுமே தவிர்த்து நம்ம வேற யாரும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு என் மேல பழைய போட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு காமிச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. இதுக்கு மேல யாரும் என் மேல பழி போட முடியாதுல்ல, போட்டாலும் அது செல்லாது அப்படின்றாங்க. இங்க மீனா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு பினான்சியர் வீட்டுக்கே போறாங்க. வீடு எங்க இருக்குன்னு தெரியாம ஒவ்வொருத்தங்கிட்டயா கேட்டு விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு. மீனாவை பார்த்த பினான்சியர், உங்களதான் ஆபீஸ்ல வச்சு உங்ககிட்ட பேசியாச்சே, இன்னமே உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லையே, நீங்க எதுக்கு வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்களை யாரும் வீட்டுக்குலாம் வர சொன்னது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல ரோஹிணி அவங்க ஒய்ஃபுக்கு மசாஜ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதையும் பார்த்த மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே ரோஹிணி, ஓ நீ பணம் பிரச்சனைக்காக இவரை பார்க்க வந்திருக்கியா, இந்த விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க மீனா பினான்சியர் கிட்ட, சார் என் புருஷன் காரை வித்துட்டாரு சார், அவருக்கு அந்த காரை எப்படியாவது மீட்டு தரணும், தயவு செய்து மீட்டு தாங்க, கார் இல்லாம அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே பினான்சியர், காரெல்லாம் தர முடியாது, வேணும்னா உன் புருஷனை என் ஆபீஸ்ல இருக்கிற எல்லார் காலையும் வந்து விழுக சொல்லு, அதுக்கு அடுத்து நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா, அதெல்லாம் முடியாது சார், அவர் காரை எப்படி வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும்,